அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெளியில் கிறிஸ்பியாக உள்ளார ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம கோகனட் மில்க் சேர்த்து தான் மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். கோகனட் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மில்க் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கிலோ ரவா சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ ரவைக்கு 3/4 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு, 2 பிஞ்ச் சோடா மாவு, உப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு ஒரு முட்டை சரியான அளவு. ஏலக்காயும் சுக்கும் பவுடர் பண்ணியிருக்கு, அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோகோனட் மில்க் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா திக்கான கோகோனட் மில்காக ஃபஸ்ட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பணியாரம் சாஃப்டாக இருக்கும். இப்போ செகண்ட் எடுத்து கோகோனட் மில்க் 1/2 கப்பும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கோகோனட் மில்க் நீங்கள் நிறையா போட்டிங்கனாலும் பணியாரம் எண்ணெயில் போடும்போது உதிர்ந்து போயிடும். ஸோ இந்த அளவு சரியான அளவு. இது ஊறலாம் அவசியம் இல்லை, நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்லாம் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் சுக்கும் ஏலக்காய் பொடியும் சேர்த்தோம் இல்லையா, அதோட அளவு 10 கிராம் சுக்கு, அதுக்கு ஒரு 10 ஏலக்காய். ஃபஸ்ட்டு சுக்கை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. வெறும் வாழண்டியில் சுக்கு ஏலக்காய் 2யும் போட்டு நல்லா வாசம் வர அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சுக்கு நல்லா சவந்து வரணும். ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல்லாம் செய்யும்போது கூட நீங்கள் வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து ஆட் பண்ணிங்கனாக்க டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். கிறிஸ்பியான சாஃப்டான ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.